பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகபலத்திற்காய், நல்ல சூழ்நிலைக்காய், அது மட்டுமல்ல வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ வைத்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒருவேளை என்னையா எப்போ அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். சில நேரங்களில் இப்படியே நீங்கள் கொஞ்சம் எழுந்து மருத்துவமனைக்கு போனேன்னா இந்த நிமிஷம் கூட எத்தனை பேர் கடைசி நிமிஷத்தில் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் விலையேற பெற்றது. அதை பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் அதுவே பெரிய பாக்கியம். இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அநேகர் கேட்கிறீங்க கேள்வி, ஐயா, அநியாயம் பண்ணுறவனுக்கும் அக்கிரமம் பண்ணுறவனுக்கும் தண்டனை கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னைக்காவது உணரக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமா ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய காலம் இருக்கத்தான் செய்யும். உங்கள் வேதத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? ஆண்டவருடைய வாக்கு நமக்கு என்ன தெரியுமா? தீமை உன்னை அணுகாது, துன்பம் உனக்கு நேரிடாது, செல்லும் இடமெல்லாம் உன்னை தூதர்கள் தாக்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்டா செப்பனியா சொல்லுகிறார், ஆக்கினைகளை அகற்றிவிட்டார், சத்துருக்களை விலக்கிவிட்டார், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தீமை எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் அதற்கு பலன் உண்டு, அதற்கு பதில் உண்டு என்பதை மறக்கக்கூடாது. உங்க வேதத்தை தேடி கையில் எடுத்து எல்லாரும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துவீங்களா? அல்லேலூயா, கலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் 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 ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம், காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம், காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம்.
என்னை வாழ வைத்தீரே சோதரம், என்னை வாழ வைத்தீரே சோதரம் சோதரம். காலையில் 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 சோதித கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம். காலையில் சோதித கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, என்னை சிறகால் மூடி காத்தீர் சோதரம், என்னை சிறகால் மூடி காத்தீர் சோதரம் சோதரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, என்னை பலவானாக்கி நீ சோதரம், என்னை பலவானாக்கி நீ சோதரம் சோதரம். காலையில் 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 சோதித கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம். காலையில் சோதித கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும். மறந்துடாதீங்க, நல்ல ஒரு வார்த்தை. ஒரு மனிதனுடைய தீமை கட்டாயம் அவன் என்ன செய்யும்? தண்டிச்சே தீரும். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். மறந்துடக்கூடாது. எந்த மனுஷனுக்கும் சரி, ஒரு நாள் கட்டாயம் அவன் செஞ்ச தீமை கண்டிக்கத்தான் செய்யும். சில நேரம் நம்ம நல்லது தெரிய மாதிரி, சில நேரம் தெரியாமல் தீமை செய்கிறோம், தெரியாமல் கூட செய்வோம். ஆனால் அந்த தீமை தண்டித்து விடும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சின்ன காரியம் உண்டு. ஒரு மெய்ப்பன் இருந்தான், நல்ல ஒரு மெய்ப்பன், ஆடு மேய்க்கிற ஒரு மெய்ப்பன். அவன் என்ன செய்வான்? அடிக்கடி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே இருப்பான். திடீர்னு சத்தம் போடுவான், ஐயோ புலி, ஐயோ புலி, ஐயோ புலிம்மா. அநேகர் ஓடி வருவாங்க. எதுக்கு? ஐயோ பாவம், இவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு ஆடு மேய்க்கிறான், புலி வந்துச்சுன்னா ஆடுக்கு ஆபத்து, இவனுக்கு ஆபத்துன்னு வந்து காப்பாற்ற வருவாங்க. வந்தவொடனே சொல்லுவான், இதுக்காக ஓடியாந்தீங்க? சும்மா கூத்து பார்த்தேன், சும்மா எத்தனை பேர் வரீங்கிறக்கா செக்கப் பண்ணேன், எனக்கு ஒரு தீமை வருமா, எனக்கு வந்தால் விட்டுருவேனா அப்படின்னு வீரம் பேசுவான். இப்படி பல நாள் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் உண்மையிலேயே புலி வந்துச்சு. அப்போ புலி புலி புலின்னு கத்துனான். யாரும் என்ன செய்யலை, வரல. என்ன சொல்லிட்டாங்க? இவனுக்கு இதே வேலை தான். கிட்ட போனால் என்ன சொல்லுவான்? சும்மா கூட இத்தனை நேரம் ஓடியாந்தீங்களாக்கும், புலி வந்துருமா, நான் விட்டுருவேனா அப்படிமா. விடப்பானாங்க. ஆனால் அன்னைக்கு உண்மையிலேயே
புலி வந்தது. சில நேரங்களில் நாம் செய்கிறது விளையாட்டு கூட தீமையாக மாறிடுது. சொல்லுவாங்கள்ல, விளையாட்டு வினையாக மாறிடும். எனக்கு அன்பார்களே, மனிதன் செய்கிற தீமைகளுக்கு கட்டாயம் ஒரு நாள் தண்டனை உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். மறந்துடவே கூடாது. இந்த தீமை என்பது எங்கேருந்து வந்துச்சு? மனிதனுடைய மனத்தில் அநேக நேரம் தீமை செய்கிறது தான் எண்ணுகிறோம். எனக்கு அன்பார்களே, தீமை எங்கேருந்து வந்துச்சு? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீங்கு புழுதியிலிருந்து தீங்கு என்கிற ஒரு காரியம் புழுதியிலிருந்து வந்துச்சா அல்லது மண்ணிலிருந்து பிறந்துச்சா? ரெண்டும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறதெல்லாம் மண்ணிலிருந்து தான் வருது. நாம் சாப்பிட்றது, உடுத்துறது, ஏன் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் விலை உயர்ந்த தங்கத்திலிருந்து விலை குறைஞ்ச தகரம் வரைக்கும் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து தான் வருது. ஆனால் தீங்கு எங்கேருந்து வந்துச்சு? ஒரு மனிதனுக்குள்ள தீமை எப்படி வந்துச்சு? தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறது இல்லை, முளைக்கிறதும் கிடையாது. ஏன்னா மனித வாழ்க்கையில் ரெண்டுமே வரும். ஆனால் இன்னைக்கு நாம் செய்கிற தீமைகளுக்கு ஒருவேளை உடனே பதில் கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை நம்ம மறைச்சு கூட வைக்கலாம். அந்த தீமை ஒரு நாள் தண்டித்து விடும். நம்முடைய மாறுபாடுகள் கண்டித்து விடும். மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானுடைய மனிதனுக்கு மனிதன் தீமை செய்யும்போது அநேக நேரம் தெரிஞ்சுனா யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சிடும். எனக்கு அன்பானுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதைத்தானே பார்க்கிறோம். தன் சகோதரர்கள் நினைத்தாங்க, இவனை ஒரு கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே போட்டு ஒரு மிருகம் பட்சித்தது என்று என்ன செய்வோம், சொல்லுவோம். அவன் எப்படி அவன் காரியம் நடக்கும்? மனிதர்கள் தீங்கு செய்ய நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்ட காரியம்தான் இது. தீமை செய்கிறதுக்கு ஒரு பிளானை பண்ணினாங்க. இவன் கிட்ட வர்றதுக்குள்ள யோசனை பண்ணாங்க, இவனை என்ன செய்வோம், கொன்று ஒரு குழியில் போட்டுட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கு தெரிய போகுது? யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஒன்றை நாம் மறந்து போகிறோம், அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறை பொருளும் கிடையாது என்று லூக்கா 12:2 சொல்லுகிறது. அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். அறியப்படாத ரகசியம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் மறிஞ்சா சந்தைக்கு வந்து தான் தீரும். தீமை ஒரு நாள் யாரை விடாது, தண்டிக்காமல் விடாது. உதாரணமாக பாருங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை மட்டும் வாசிக்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு. நல்ல கவனிங்க, அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள், வேற யாரும் கிடையாது, உடன் பிறந்த சகோதரர்கள். ஏன்னா போன வாரம் உங்களுக்கு பேசினேன், தீமையை நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றி விட்டார். தீங்கு செய்கிறது மனுஷனுடைய எண்ணத்தில் வருது. ஆனால் அந்த தீங்குக்கு தண்டனை உண்டா? நிச்சயமாக உண்டு. உடன் பிறந்த சகோதரர்கள் அவன் தூரத்தில் வரான், சாப்பாடு கொண்டுட்டு வரான். சாப்பாடு கொண்டுட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வான்னு தகப்பன் சொன்னதை நிறைவேற்றணும்னு சொல்லி வேகமாக வரும்போது, கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அவன் தூரத்தில் வரும்போது அவனை பற்றி என்ன பேசுகிறாங்க? 18ஆம் வசனத்திலிருந்து, தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி, ஹலோ, அழிக்கும்படி இல்லை, எதனால? கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி உடன் பிறந்தவர்களுக்குள்ள பேசிக்கிற வார்த்தையை கேளுங்க. வேதம் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாதுங்குது. ஆனால் தன் சகோதரன் சாப்பாடு கொண்டு வரான், இவங்களை போய் விசாரிச்சுட்டு வர்றதுக்காக, சுகத்துக்காக இங்கே சாப்பாடு தூக்கிட்டு வரானே. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நாட்டில் உப்பிட்டவரை என்ன செய்யணும்? உள்ளளவு வேண்டாம். அவன் கொடுத்துட்டு போகிற வரைக்குமா நினச்சாங்களா? இல்லையே.
கிட்ட வருவனாலே சதி யோசனை பண்ணி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என்ன செய்தாங்க? இவனை கொன்று ஒரு குழியில் ஓட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறு தட்டிக்கிட்டாங்க. ஆனால் நிறைவேறின போது அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. இவனை சொல்லி கடைசியில் சொன்னது மட்டும் இல்லை, அப்படியே செய்யவும் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? இவனுடைய சட்டையை கழட்டி ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தில் தோய்த்து அவன் தகப்பன்ட்ட கொண்டாந்து காமிக்கிறாங்க. ஆதியாகமம் அதே 37-33 வசனத்தில் பாருங்க. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனானே என்று சொல்லி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஏன்னா பெத்த பிள்ளை போச்சுன்னா தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? பாரம். அநேக நாள் துக்கித்துக் கொண்டிருந்தான். அதை பற்றி அதுக்கப்புறம் எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாள் திடீர்னு என்ன செய்கிறாங்க? யாக்கோபு சொல்றார், ஆதியாகமம் 42 அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். எகிப்திலே தானியம் உண்டென்று, ஏன்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் அவனை கொண்டுட்டு போனதே. அவன் சொல்றான்ல, அநேகரை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் மாற்றினாருங்கிறானே. அநேகரை உயிரோடு காப்பதற்கு என்ன அர்த்தம்? பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பை தூக்கி உன்னதத்தில் உட்கார வச்சு, உன்னை தவிர ஞானமுள்ளவன் யாருடான்னு சொல்லி 7 வருஷம் செழிப்புள்ள காலத்தில் சேர்க்கிறதுக்கு பெரிய பண்டக சாலைகளை உண்டாக்கி அதில் சேர்த்து வைத்து 7 வருஷம் பஞ்சம் வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் தானியத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த சூழ்நிலையில் தான் இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. யார் கேள்விப்படுறா? யாக்கோபு சொல்றா தன் பிள்ளைகிட்ட, நான் எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். தன் பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? சில நேரத்தில் பார்த்துங்க, முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? சாப்பாடு இல்லைன்னா எத்தனை நாள் உட்கார்ந்துருக்க முடியும்? மனுஷன் வந்தால் 10 வந்து பசி வந்துட்டா 10 மறந்துடுங்கிறான். இவர் சொன்னார், எப்போ ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் போய் என்ன செய்யுங்க? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்று என்றான். யோசேப்பின் சகோதரர். யார்? இப்போ இந்த இடத்துல பேரை மட்டும் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் சகோதரன். அங்கே யார் இருக்கா? யோசேப்பு இருக்கா? இவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களே, செத்தே வேண்டான்னு எதுக்கு யோசிக்க போகிறாங்க? ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னா யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பஞ்சம் வந்துச்சுன்னா சிலர் இடம் விட்டு இடம் போகிறத பார்த்துருக்கீங்க. ரூத்தின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், பெத்லகேமில் அப்பத்தின் வீட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. உடனே அவன் என்ன செஞ்சுட்டா? எங்கே போயிட்டா? மோவாப் தேசத்துக்கு போனான். அந்த மோவாப் தேசத்தில் போய் எல்லாத்தையும் பறிகொடுத்து திரும்பி வரும்போது பெத்லகேமில் எல்லாரும் சொல்கிறாங்க, ரூத் 1:20 இவன் நகோமி அல்லவா அப்படின்னு சொல்லி இவருடைய உரத்தாரெலாம் இருக்காங்களே. அவன் சொல்றா, என்னை நகோமின்னு சொல்லிடாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை. ஆண்டவர் நமக்கு கசப்பை கட்டளையிடுறவரா? கசப்பை அவர் நமக்காக என்ன ஏற்றுக்கொண்டு விட்டார். அநேக நேரங்களில் சர்வ வல்லவர், சாவை வென்றவர் நமக்கு ஒரு நாள் தீங்கு அனுமதிக்கிறதும் கிடையாது, அனுமதிக்க போறதும் கிடையாது. அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவ அவனவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு ஈர்க்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் திராணியும் தருறவர் தான் தேவன். இங்கே பார்க்கிறோம், இவங்க சொல்றார், யாக்கோபு சொல்றார், எப்பா எகிப்தில் தானியம் இருக்கிற நம்ம ஊரில் சாப்பாடு இல்லை. ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துருந்தா என்ன ஆகும்? நீங்கள் புறப்பட்டு போய் நமக்காக தானியம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார்.
யோசேப்பின் சகோதரர் 10 பேர் என்ன செய்கிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. வாசிங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது? யோசேப் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் யாக்கோபுக்குள்ள ஒரு மனசுல ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன ஒருத்தனையா இருக்கிறே பறி கொடுத்தாச்சு, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். இவனுக்கு போற வழியில ஏதாவது வந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது? அதனால உங்களோட அவன் வரமாட்டான்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால். இந்த கானானை குறித்து தான் நாம எப்படி இருக்க வேண்டிய கானான், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். ஏன்னா மோசே அனுப்பின ஆட்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, நாங்கள் சுற்றி பார்த்து வந்த எண்ணாகமத்திலே 13ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். வந்து சொல்றாங்க, நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நலமும் விசாலமான தேசம். அந்த நிலம் நல்ல வளப்பமானது. தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ என்றும் கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும். அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ அல்லது கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஐயா நாங்க போய் பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நம்ம சுதந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்ட கானான் தேசத்தின் கனிகளை தடியில் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்ன வந்துருச்சு? கானான் தேசத்தில் பஞ்சம். கானான் தேசத்தில் பஞ்சம். யார் அங்கே குடியிருக்கிறா? யாக்கோபு குடியிருக்கிறா. அப்போ தான் போய் சாப்பாடுக்கு தானியம் வாங்கிட்டாங்கப்பா. இவங்க 10 பேரும் போகிறாங்க, பென்யமீன் மட்டும் போகலை. அப்படி போகிற இடத்துல தான் எனக்கு அன்பானுள்ளே இவங்க பார்த்த காரியம் அவங்கள திகைக்க வச்சுச்சு, திடுக்கிட வச்சுட்டு அந்த தீமை அவர்களை தண்டிக்க வைச்சது. அவங்களே சொன்னாங்க, நாம் நம்முடைய சகோதரனுக்கு செய்த துரோகம் யாரும் அவனுக்கு சொல்லலை. யாரும் அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் செஞ்ச சகோதரன் யோசேப்பு சொல்லலை, மற்றவங்க சொல்லலை, அவங்களே பேசிக்கிறாங்க. நாம் நம்முடைய சகோதரனுக்கு செய்த துரோகம் இப்போ என்ன செய்யுது? நம்மேல வந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய தீமை அவனை தண்டிக்கும், மாறுபாடுகள் அவனை கட்டாயம் கண்டிக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் சொல்கிறீங்க, ஐயோ நான் சுற்றி இருக்கிற இடத்துல எனக்கு எல்லாம் தீமை செய்கிறாங்க பிரதர், கூட பிறந்த கூட தீமை செய்கிறாங்க பிரதர், சொந்தக்காரன் கூட தீமை செய்கிறான். கவலைப்படாதீங்க. தீமையை சிலர் கேட்குறீங்க, முள்ளாதான் எடுக்க, நாங்களும் தீமை செய்யணுமா? வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் தீமை செய்யாதீங்க. கர்த்தர் மேல் வாரத்தை வச்சு காத்திருங்க. அவர் நீதி செய்கிற தேவன். கட்டாயம் அவர் நீதி செய்வார். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தீங்கு செய்தவனுக்கு தண்டனை உண்டு. ஒவ்வொருத்தருடைய தீமைக்கு அவரவருக்கு வரும், மற்றவனுக்கு வந்து சேராது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீங்கள், என் காரியத்தை மேற்கொண்டு கொண்டு எனக்காக பிழைபடுவீராக யோபு சொன்னானே, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? கட்டாயம் உங்களுக்கு கை கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு ஐயா நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்கிருந்து ஒத்தாசை அனுப்பி இதை நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, எப்போவாவது வந்தீங்கன்னா எங்கள் சபைக்கு வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. வந்ததுக்காக எதுவும் கொடுக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாங்க, வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். இதில் வர்ற பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க, ஒரு நல்ல ஊன்றுவலை கொடுக்க, அவங்களுக்கு ஒரு நல்ல உதவிகளை செய்ய, வாரந்தோறும் கூட்டிகிட்டு வர கூட
வாடகை தான் வேன் எடுக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் ஒரு ஃபியூனரல் பண்ணுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சிலர் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் உதவி செய்கிறதுக்கு ஏதாவது QR கோடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் சில நேரம் இந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் எழுதுறதுக்குள்ளே வேகமாக போயிடுது, எங்களால் எழுத முடியல. எல்லோரும் ஒரு QR கோடு கொடுக்குறாங்க, அதையும் முடிஞ்சால் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறீங்க. நிச்சயமாக அதற்கான காரியங்களையும் ஆவணம் செய்வோம். இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்கிறது, இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கணுங்கிறது என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறை உண்டு. அது மட்டுமல்ல, தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் அங்கே போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உண்டு. 36 35 38 89 63 ஆர் அகஸ்டின்னு இருக்கும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அப்பா, ஒவ்வொரு மனிதனும் தீமை செய்யும் போது அவனுக்கு தெரியறதில்லை, ஆனால் ஒரு நாள் அந்த தீமை அவனை கண்டிக்கிறது, அதை மறந்து போகிறாங்க. தீமை செய்தால் நிச்சயமா எப்படி நன்மை செய்தால் மேன்மை உண்டோ அப்படி நன்மை செய்யாம தீமை செஞ்சா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதை மறந்து போகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அதை நினைப்பூட்டுவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நிமிஷத்தில் மருத்துவமனையில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல யார் யார் தன் கடைசி தருவாயில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் டெலிவரிக்காக அட்மிட் செய்து கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.